மருது அழகராஜ் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஈரோடு ரகசியம் பற்றி ரெண்டு தரப்பும் பேச திரு அண்ணாமலை இதுதாங்க ஈரோடு ரகசியம் அப்படின்னு பேசியிருக்கிறார். திரு மருது அழகராஜ் எனக்கு நல்லா நினைவுக்கு இருக்கு. அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு சார்பாக செயல்பட்டார் அப்படின்னு நீங்க பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு வச்சீங்க. இன்னைக்கு அதை பற்றி நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பிக்கை துரோகின்னு நிறைய குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அன்றைக்கு நாங்கள் எடப்பாடியினுடைய நம்பிக்கை துரோகத்திற்கு எடப்பாடியினுடைய வார்த்தையை நம்பி திரு அண்ணாமலை செயல்படக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தில் தான் அன்றைக்கு நாங்கள் அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டை வைத்தோம். அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வார்த்தைகளை என்றைக்குமே காப்பாற்றுவதற்கு பழகாத எடப்பாடியினுடைய நம்பிக்கை துரோகம் ஈரோட்டு தேர்தலிலும் எதிரொலித்தது. பாஜக தலைவர் மூலமாக ஓபிஎஸ் அவர்களிடம் தூது விட்டு திரு சி.டி. ரவி உட்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் வீட்டுக்கே வந்து போட்டியிலிருந்து வேட்பாளரை விலக வைத்து ஒரு சமாதான ஏற்பாட்டை அப்பொழுது செய்ய சொன்னது எடப்பாடி தான் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டு திரு சி.டி. ரவியும் அண்ணாமலையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க விலகுங்கன்னு, அதை கேட்டுக்கொண்டு தான் நீங்க விலகினீங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அதாவது எங்களை பொறுத்தவரை 73 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்றது போல நான் வெற்றி பெற்று விடுவேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள், சின்னத்தை என்னிடம் கொடுங்கள், போட்டியிலிருந்து தினகரன் அவருடைய வேட்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் எல்லாம் விலகிவிட்டால் நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொன்னதை அன்றைய பாஜக கட்சி நம்பியது. அதற்கு அவருக்கு பிரத்யோக ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தரப்பட்டது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆக எடப்பாடியினுடைய நம்பிக்கை துரோகம் திருமதி சசிகலாவில் தொடங்கி ஓபிஎஸ்ஐ கடந்து தினகரன் கடந்து இப்பொழுது பாஜகவையும் தொற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனை இன்றைக்கு அண்ணாமலை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆக துரோகம் என்ற சொல்லுக்கு அகராதிகளை எடப்பாடி என்று எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஆக அவருடைய வார்த்தை என்பது இப்படித்தான். இப்பொழுது பாருங்க என்ன சொல்லியிருக்காரு, ஜானகி அம்மா போல திருமதி சசிகலா அவர்கள் பெரிய மனசோடு ஒதுங்கி கொள்ளணுங்கிறாரு. அதிமுகவுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நேற்று வரை பேசியவர் இன்றைக்கு அவரை ஜானகி அம்மாவோடு ஒப்பிடுகிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இருந்து இந்த அரசியலில் இருந்து அதிமுகவின் தலைமையிலிருந்து விலக வேண்டியவர் எடப்பாடி தான். புரட்சித் தலைவி அம்மா போல இவர் முதல் தேர்தலிலேயே போட்டிய சேவல் சின்னத்திலே இரட்டை இலையின் தயவு இல்லாமல் போட்டியிட்டு 29 தொகுதிகளை வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வந்தவர் அல்ல எடப்பாடி. 10 தேர்தல்களில் அதிமுகவை படுகொலியில் தள்ளியவர். அதனால அதிமுகவின் தலைமையிலிருந்து அவர் விலக வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒன்றுதான் இப்பொழுது எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. 2026 தேர்தலுக்கு முன்பே எடப்பாடியை விலக்கிவிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்துவதா, இல்லை 2026 வரை விடாப்பிடியாக இருந்து எடப்பாடியினுடைய அபகரிப்புகளை ஆதரித்து அதிமுகவை மீண்டும் தோற்கடித்து திமுகவை 2026 ஆட்சி விட்டு அதற்கு பிறகு எடப்பாடியை கட்சியை விட்டு நீக்குவதா என்பதுதான். வருமுன் காப்பதா, வந்த பேரழிவுக்கு பிறகு திருந்துவதா என்கின்ற கேள்வி இன்றைக்கு தொண்டர்களிடம் எழுந்துவிட்டது. அதிமுகவுக்குள் ஒரு மிக பெரும் பிரளயம் வெடிக்க காத்திருக்கிறது. இதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய இன்றைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி குறித்து அவர் வைத்திருக்கும் தாக்குதல்கள் நியாயமானது, உண்மையானது. ஆனால் இப்பொழுது என்ன எங்களுக்கெல்லாம் வருத்தம் என்று கேட்டால், அதிமுகவின் அரசுகளை திமுக வெர்சஸ் அதிமுக என்பதற்கு மாறாக அதிமுக வெர்சஸ் பாஜக என்பது போன்ற ஒரு நிலைக்கு மாற்றுகிறார்கள் என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை முந்தி அடுத்த இடத்திற்கு முன்னேற பார்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு இவர்களை வழிவகை செய்து கொடுப்பது போல அவசியம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது. ஆட்சி செய்யும் திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை, திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து வைத்து மக்களிடம் பேசுவதற்கு மாறாக அண்ணாமலை மீது தனிப்பட்ட தாக்குதல்களை ஜெயக்குமார் போன்றவர்களை, உதயகுமார் போன்றவர்களை வைத்து பாஜகவோடு முட்டி மோதுவது என்பது அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான 2ஆம் இட தகராறு நடப்பதாகத்தான் இன்றைக்கு மக்கள் பேசுகிறார்கள். இது அதிமுகவை அடுத்த பின்னடைவுக்கு தள்ளுகிற காரியம். இந்த யுக்திகள், இந்த மதிநுட்பம் எல்லாம் எடப்பாடியிடம் கிடையாது என்பதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.